Good morning, guys. I am Hari Vignesh from 3rd BCom NF. Direction test. Introduction. There are 4 main directions: east, west, north, and south. Good morning, guys. I am Hari Vignesh from 3rd BCom NF. Direction test. Introduction. There are 4 main directions: east, west, north, and south. There are 4 cardinal directions: northeast, northwest, southeast, and southwest. The right turn denotes clockwise direction. The left turn denotes anti-clockwise direction. At the time of sunrise, the shadow of an object is always towards west. At the time of sunset, the shadow of an object is always in the east. At 12 o'clock afternoon, the rays of the sun are vertically downward, hence there will be no shadow. If a man stands facing the north or south, at the time of sunrise, his shadow will be towards his left or right, and at the time of sunset, it will be towards his right or left. If a man stands facing the east or west, at the time of sunrise, his shadow will be lies behind or in front of him. At the time of sunset, it will lies in front or behind him. Concept level. Which direction is opposite to northwest? Northwest oda opposite direction என்னன்னு கேக்குறாங்க. Answer D, southeast. Second question. In which direction sun rises? Sun rise ஆவறது எந்த direction கேக்குறாங்க. Answer C, east. Next, third question. In morning, the shadow of an object lies in which direction? Morning time ஒரு object ஓட shadow எந்த direction பார்த்து lies ஆகுதுன்னு கேக்குறாங்க. Answer D, west. Fourth question. A person turns right turn means how many degree he turned? இதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பர்சன் ரைட் சைட் டேர்ன் பண்ணும்போது அவர் எந்த டிகிரிக்கு டேர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி, 90 டிகிரி. நெக்ஸ்ட், ஃபிஃப்த் கொஸ்டின். எ பர்சன் ஃபேஸிங் நார்த் டர்ன்ஸ் லெஃப்ட், நவ் ஹீ இஸ் ஃபேஸிங் விச் டைரக்ஷன்? இதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பர்சன் நார்த்தை ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க, அங்கேருந்து அவர் லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணாங்கன்னா அவர் எந்த டைரக்ஷனில் நின்றுட்டு இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சி, வெஸ்ட். Next, sixth question. A person facing southwest turns right. Now he is facing which direction? இதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பர்சன் சவுத் வெஸ்ட் ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கும்போது அங்கேருந்து அவர் ரைட் சைட் டர்ன் பண்ணாருன்னா அவர் எந்த டைரக்ஷனில் நின்றுட்டு இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி, நார்த் வெஸ்ட். நெக்ஸ்ட், செவன்த் கொஸ்டின். எ பர்சன் ஃபேஸிங் சவுத் டர்ன்ஸ் 45 டிகிரி clockwise. Now he is facing which direction? இதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பர்சன் சவுத்தை ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க, அங்கேருந்து ஒரு 45 டிகிரி clockwise டர்ன் பண்ணாங்கன்னா அவர் நிற்கிற டைரக்ஷன், அவர் ஃபேஸ் பண்ணுற டைரக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, சவுத் வெஸ்ட். நெக்ஸ்ட், எய்த் கொஸ்டின். எ பர்சன் ஃபேஸிங் நார்த் ஈஸ்ட் டர்ன்ஸ் 225 டிகிரி ஆன்டி கிளாக் டைரக்ஷன். Now he is facing which direction? இல்லைனா கேட்குறாங்கன்னா, ஒரு பர்சன் நார்த் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கும்போது அங்கேருந்து அவர் 225 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் டர்ன் பண்ணாங்கன்னா அவர் இப்போ நின்றுட்டு இருக்கிற டைரக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி, சவுத். நெக்ஸ்ட், நைன்த் கொஸ்டின். In the evening, the shadow of a person facing north will lies on. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஈவினிங் டைம் ஒரு பர்சனோட ஷேடோ நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அவர் இப்போ நிற்கிற டைரக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, டு ஹிஸ் ரைட். நெக்ஸ்ட், 10th கொஸ்டின். இன் த மார்னிங் டைம் த ஷேடோ ஆஃப் எ பர்சன் ஃபேஸிங் வெஸ்ட் will lies on.
இதில் என்ன கேட்குறாங்கன்னா மார்னிங் டைம் ஒரு பர்சனோட ஷேடோ வெஸ்ட் சைடு ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் இப்போ எந்த சைடு இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். நெக்ஸ்ட் பேசிக் லெவல் 11th question. A person facing north walks 10 meter, turns a right and walks 5 meter. Again turns a right and reaches the destination. Which direction is he facing now? இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பர்சன் நார்த்தை ஃபேஸ் பண்ணி 10 மீட்டர் நடக்கிறாரு. அங்கேருந்து ரைட் சைட் டர்ன் பண்ணி 5 மீட்டருக்கு நடக்கிறாரு. எகைன் அங்கேருந்து ரைட் சைட் டர்ன் பண்ணி இருந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ அவர் இருக்கிற ஃபேஸ் பண்ணுற டைரக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி, சவுத். நெக்ஸ்ட் 12th question. A person facing south walks 5 meter and turns left and walks 10 meter. Again he turns left and walks 5 meter. How many meters is he from the starting position? இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பர்சன் சவுத்தை ஃபேஸ் பண்ணி 5 மீட்டர் வாக் பண்ணுறாரு. அங்கேருந்து லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி 10 மீட்டர் நடக்கிறாங்க. எகைன் அங்கேருந்து லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி 5 மீட்டருக்கு நடக்கிறாங்க. இப்போது இவங்க ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து வந்திருக்கிற மீட்டர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் சி, 10 மீட்டர். நெக்ஸ்ட் 13th question. Mahi runs 12 kilometer towards east, then turns a right and runs 8 kilometer. Then he turns left and runs 10 kilometer. Finally he turns to his left and runs 8 kilometer. How far is he now from his starting point? இதில் என்ன கேட்குறாங்கன்னா மஹின்ற பர்சன் ஈஸ்டில் இருந்து 12 கிலோமீட்டருக்கு ரன் பண்ணுறாரு. அங்கேருந்து ரைட் சைட் டர்ன் பண்ணி 8 கிலோமீட்டருக்கு ரன் பண்ணுறாரு. அங்கேருந்து லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி 10 கிலோமீட்டருக்கு ஓடுறாரு. ஃபைனலாக அங்கேருந்து லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி இன்னும் ஒரு 8 கிலோமீட்டருக்கு ஓடுறாரு. இப்போது இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ அவர் எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி, 22 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் 14th question. Arvi walks 80 meter towards north, then turns left and walks 100 meter. Then he turns right and walks 60 meter. Finally he turns to his right and walks 100 meter. How far and in which direction is he from the starting point? அரவின்ற பர்சன் நார்த்ல இருந்து 80 மீட்டருக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கிருந்து லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி 100 மீட்டருக்கு நடக்கிறாரு. அங்கிருந்து ரைட் சைட் டர்ன் பண்ணி 60 மீட்டருக்கு நடக்கிறாரு. ஃபைனலா அங்கிருந்து ரைட் சைட் டர்ன் பண்ணி 100 மீட்டருக்கு நடக்கிறாரு. இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து அவர் எத்தனை மீட்டர் தள்ளி வந்திருக்காரு, இப்போ அவர் இருக்கிற டைரக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி, 140 மீட்டர் நார்த். நெக்ஸ்ட் 15th question. A man starts walking towards west. He turns 90-degree clockwise direction and turns 180-degree anti-clockwise direction after walking some distance in each turn. In which direction is he walking now? இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேன் வெஸ்ட்ல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கேருந்து 90 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் டர்ன் பண்ணுறாரு. அப்புறம் அங்கேருந்து 180 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் டர்ன் பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு டர்னுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு. இப்போ அவர் எந்த டைரக்ஷனில் இருக்காரு, நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி, சவுத். தேங்க்யூ.